சந்தோஷமா பார்த்துக்கிட்டு ஆகணும். ஆனா இவங்க நல்லா தான் லைஃப் போய்க்கிட்டு இருந்திருக்குது. ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன் வரைக்கும் தான். அன்டில் இந்த பொண்ணு 10th கிராஸ் ஆகுறது வரைக்கும். ஸோ இந்த பொண்ணு 10th படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நார்மலா நம்ம ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நம்ம பசங்களுக்குள்ள இல்ல பொண்ணுங்களுக்குள்ள வர அந்த ஜெனரேஷன் சேஞ்ச் தான். என்னன்னா வந்துட்டு ஒரு பையன் மேல வந்துட்டு ஒரு கிரஷ் வந்திருக்குது. ஸோ 2 பேரும் வந்துட்டு ஒரு சிச்சுவேஷன் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ லவ் பண்ணிட்டு ஸ்கூல் படிக்கும்போது ஸ்கூல்ல 10th லவ் பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்கிறேன், 10th படிக்கும்போது இந்த கருமெல்லாம் தேவையா? சரி ஓகே, அது வேற டிபார்ட்மெண்ட், நம்ம அதை பத்தி போகலாம். ஸோ லவ் பண்ணியிருக்காங்க. அப்போ ஸ்கூல்ல மட்டும் தான் பேச முடியுது. ஸோ இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு லைக் வீட்டுக்கு வந்தா பேச முடியறது இல்ல. ஏன்னா அம்மாட்ட மட்டும் தான் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. அம்மாட்ட இருக்கிறது ஸ்மார்ட் ஃபோன் தான். பட் இருந்தாலும் அம்மா ஃபோன்ல நம்ம வந்துட்டு இந்த ஒரு பையன்கிட்ட பேசணும் அப்படின்னா மாட்டிப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு. ஏன்னா இப்ப இருக்க பொண்ணுங்களா இருக்கட்டும், பசங்களா இருக்கட்டும், நம்ம பசங்களை விட பொண்ணுங்க ரொம்ப அட்வான்டேஜ். பொண்ணுங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஸோ அதனால வந்துட்டு அந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா, எந்த மாதிரி பேசலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்துட்டு மொபைல் ஃபோன் வாங்கி கேட்கிறான். ஸோ இங்கதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும், அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா வந்துட்டு படிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் படிச்சதுக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. ஸோ அது மாதிரி சொந்த ஊர்ல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொந்த ஊர்ல இருக்கிறதுனால சேலரி ரொம்பயுமே கம்மி. ஸோ ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன், ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கினா கூட அவங்களுக்கு 1.5 மாசம் சேலரி தூக்கி வைக்கணும். அப்பதான் அவங்களால மொபைல் ஃபோன் வாங்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அம்மாட்ட போய் அடம்பிடிச்சு கேட்கும்போது ஸோ அவங்க அம்மாவால தவிர்க்க முடியல. ஏன்னா பொண்ணு கேட்டு எதுவுமே அவங்க இது வரைக்கும் இல்லைன்னு சொன்னதில்லை. அந்த பொண்ணு இந்த மாதிரி எதுவும்